வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வந்த நிலையில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சென்னைக்கு வடகிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாகவும் இது மேலும் வடக்கு வடகிழக்கு திசையை நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டிசம்பர் 25ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக கீச்சு குரலிலாவது எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு அருகே உள்ள சோலாரில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 951 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 559 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் 113 கோடி 66 லட்சம் ரூபாய் மதிப்பில் 22 புதிய வளர்ச்சி திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து 284 கோடி ரூபாய் மதிப்பில் 50,088 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் பேசிய அவர் திமுக ஆட்சியில் குற்றம் சொல்ல எதுவும் இல்லாததால் எதிர்க்கட்சி தலைவர் பொய் புகாரை முன்வைப்பதாக தெரிவித்தார். சொன்னதே திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு, செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு, வாழைப்பழ கதை. அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப சொன்னார். நான் இப்ப உறுதியோடு எழுந்து நின்று சொன்னேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்திலே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன். கடந்த ஆட்சியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்ததை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். 2026 தேர்தலில் 200 தொகுதிகளையும் தாண்டி வெல்வோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக ஈரோடு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை வரும் வழியில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200 தாண்டி நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். நடிகர்கள் அரசியலுக்கு வருவது எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா பாக்குறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுமா என்ற கேள்விக்கு ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். ஈரோடு கிழக்கு காங்கிரசுக்கு ஒதுக்கிடுமா? அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்தை படுகொடியில் தள்ளக்கூடிய மோசமான செயல் என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். தான் சட்டமன்றத்தில் பேசியது முழுமையாக வெளிவந்திருந்தால் திமுக ஆட்சி இருந்திருக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய நிலையில் காலிக்குடம் உருண்டால் அதிக சத்தம் போடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி பேசணும், ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். 4 முறை சட்டமன்றம் நடந்தது, 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலந்து போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்களே, காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும். அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது. இன்னும் சொல்றேன், பொய் நெல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது. 4 வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி தான் மக்களுக்கு நல்லாவே தெரியும். நகர்ப்புற வாழ்வாதார இயக்ககத்தின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து உணவுகளை ருசித்தார். பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், சென்னையில் இருக்கிற பொதுமக்கள் வந்து இந்த உணவு திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு இந்த உணவை ரசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மகளிர் சுய உதவி குழுக்களின் கைவண்ணத்தில் இங்கு மதுரை கறிதோசை, விருதுநகர் கரண்டி ஆம்லெட், நாமக்கல் பள்ளிப்பாளையம் சிக்கன் உள்ளிட்ட 286 வகையான சைவ அசைவ உணவுகள் கிடைக்கின்றன. 65 சுய உதவி குழுக்களை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மகளிர் சுத்தமாகவும் சுவையாகவும் சுகாதாரமான முறையிலும் கலப்படம் இல்லாமல் 35 அரங்குகளில் உணவுகளை பரிமாறி வருகின்றனர்.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கான பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய பாடத்திட்டம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய பாடத்திட்டத்தின்படி குரூப் 1 முதல்நிலை தேர்வின் பொது அறிவு பிரிவில் 6 பாடங்களில் இருந்து கேள்விகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 9 பாடங்கள் இருந்த நிலையில் தற்போது 3 பாடங்கள் குறைக்கப்பட்ட 6 பாடங்களில் இருந்து மட்டுமே கேள்விகள் இம்முறை இடம்பெறுகின்றன. அதிகபட்சமாக இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் குறித்த பாடங்களில் இருந்து 50 கேள்விகள் கேட்கப்படும் எனவும், அதற்கு அடுத்தபடியாக இந்திய ஆட்சியல் பாடத்தில் இருந்து 40 கேள்விகளும், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, அரசியல் இயக்கங்கள் பாடத்தில் இருந்து 40 கேள்விகளும் கேட்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. பொது அறிவு பிரிவில் மொத்தம் 175 கேள்விகள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவியல் தொழில்நுட்ப பாடத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு பிரிவில் இருந்து மொத்தம் 25 கேள்விகள் கேட்கப்படும் எனவும் அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. வருடாந்திர அட்டவணைப்படி குரூப் 1 தேர்வுக்கான அறிவிக்கையை வரும் ஏப்ரல் மாதம் வெளியிட்டு முதல்நிலை தேர்வை ஜூன் மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை ஆற்காடு அருகே 30 வெட்டி பகுதியில் தனியார் பேருந்தில் மின்சாரம் தாக்கி பெண் பக்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் சிவா. இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன? நிச்சயமாக தேவா, வாணியம்பாடியிலிருந்து மேல்மருவத்தூர் கோவிலுக்கு பக்தர்களை ஏற்றிக் கொண்ட தனியார் பேருந்து குறிப்பாக சொல்லப்போனா ஆற்காடு முப்பந்தொட்டி அருகே இந்த சாலை செய்யாறு டு ஆற்காடு சாலையில தனியார் டீக்கடைக்கு நின்று இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த தனியார் பேருந்து தனியார் பேருந்து டீ இருந்ததாக அனைத்து பக்தர்களும் இறங்காங்க, பெண் பக்தர்கள். இந்த இடையில இந்த அம்மா அகிலா என்ற லேடி என்ன பண்றாங்கன்னா 20 வயசு இளம் பெண்கள் நிதானமா இறங்கி இருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேருந்து பின்னாடியோ இல்ல முன்னாடியோ இயக்கும் போது அந்த பேருந்து வழியில இரும்பு கம்பி பட்டு மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலே உயிர்ந்திருக்காங்க. உடனடியாக அவங்களை மீட்டு ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது அங்கு மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் குறித்து ஆற்காடு நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவா. தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் நீதிமன்றம் முன்பு ரவுடி ஒருவர் ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாநகர பகுதியில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் மாயாண்டி என்பவர் காலை 10 மணியளவில் விசாரணைக்கு ஆஜரானார். அப்போது நீதிமன்றத்தின் உட்பகுதியிலிருந்து வந்த 7 பேர் கொண்ட கும்பல் மாயாண்டியை ஓட அரிவாளால் வெட்டியது. இதில் முகம், கை, தலையில் படுகாயமடைந்த மாயாண்டி நீதிமன்ற வாசலில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து கொலையில் தொடர்புள்ளதாக ராமகிருஷ்ணன், சிவா, மனோராஜ், தங்கமகேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களைத் தொடர்ந்து முத்துகிருஷ்ணன், கண்ணன், கணேசன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, மீன்வெயில நம்ம அக்யூஸ் செக்யூர் பண்றதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். சீக்கிரமா செக்யூர் பண்ணிடுவோம். அதான் 3 டீம் போட்டிருக்கோம். இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஊராட்சி வார்டு உறுப்பினர் ராஜாமணி கொலைக்கு பழிதீர்க்கும் வகையில் மாயாண்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ராஜாமணி கொலை வழக்கும் மற்றொரு கொலை முயற்சி வழக்கும் மாயாண்டி மீது நிலுவையில் உள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல என்று விமர்சித்துள்ளார். நெல்லையில் நீதிமன்றத்திற்கு வெளியே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதில் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு குற்றவாளிகள் தப்பித்துச் செல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் மாயாண்டியை படுகொலை செய்த உண்மை குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்யும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த இடத்துல இப்படி என் தம்பியை வெட்டிட்டாங்க. என்ன சொல்ல, கோர்ட்லயே பாதுகாப்பு இல்லை. கோர்ட்ல எதுக்கு வராங்க? வேற வைதாக்கு போலீஸ் பாதுகாப்பு தான் வராங்க. இதனிடையே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம்